லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரத்திலே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 22ஆம் அதிகாரம் 33வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நீங்கள் 31லிருந்து வாசிக்கும் போது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க மிக கவனமா இந்த இடத்துல கவனிக்கணும். வேதம் நமக்கு மிக அழகா இந்த இடத்துல சொல்லுகிறது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, இந்த மாதிரி உன்னை சோதிக்கிறதுக்காக சத்துரு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான். நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய கான்பிடென்ட் வருது. என்ன சொல்றீங்க? யாரை பார்த்து? நானா உங்களை மறுதளிக்கிறதா? நான் பின்மாறி போறதா? அப்படியெல்லாம் இல்லையே. காவலிலும் சாவலும் உண்மை நான் பின்பற்றுவேன். காவல் வந்தாலும் நான் உங்களை பின்பற்றுவேன், சாவு வந்தாலும் உங்களை பின்பற்றுவேன் ஆண்டவரே. அப்படியெல்லாம் இல்லை. நீங்க என்ன மட்டும் அப்படி நினைச்சுக்காதீங்க. அவன் மேல அவனுக்கு மிகப்பெரிய கான்பிடென்ட் இருக்குது, தன்னம்பிக்கை, தான் மேல நம்பிக்கை. இந்த பேதுரு இது மட்டும் இல்ல, நீங்க ஆண்டவர் கடல் மேல நடந்து வரும்போது எல்லாருமே போட்ல இருக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்த உடனே பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க. ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஆண்டவர் சொன்னார், வாடா அப்படின்னு. பொதுவாக இந்த பேதுருவை பொறுத்த அளவில் அவனுக்கு எப்பவுமே தன் மேல அவனுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும், தான் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை. ஆனா ஆண்டவர் அவரை பிடித்து கொண்டு போகும்போது அதே போல இவன் 3 விசை மறுதளிப்பான். மறுதளிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி ஒப்புரவாயிருவான், மன்னிப்பு கேட்டுருவான். அதற்கு பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்பாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் உண்மையை சொல்லுவான், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர். தான் மேல வச்சிருக்கிற கான்பிடென்ட் அது வரைக்கும் தன்னையே நம்பிட்டு இருந்தான். நான் காவலிலும் சாவலும் உம்மை பின்பற்றுவேன், அப்படியெல்லாம் பண்ணுவேன், இப்படியெல்லாம் பண்ணுவேன், நான் வந்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. ஆனா அந்த ஒரு விழுகைக்கு பிற்பாடு இல்ல 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 இல்ல, நம்ம கான்பிடென்ட் எதுவும் இல்லை, ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்தாதான் செய்ய முடியும்னு அறிக்கை செய்யற. அதான் சொல்றேன், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர். உங்களுக்கு தான்ப்பா தெரியும், எனக்கு நான் அடிக்கடி விழுந்து போறோம்ப்பா. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்கினதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்க மேல நீங்க வச்சிருந்த அந்த கான்பிடென்ட் தான் காரணம். உங்க வேலை மேல நீங்க வச்சிருந்த கான்பிடென்ட், உங்க வருமானத்தின் மேல நீங்க வச்சிருந்த கான்பிடென்ட். நான் சொல்றேன், உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டாம். உங்களை குறித்து ஒரு பெரிய உயர்வான எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது தவறு அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் சொல்லுவான், தன் மேல நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை உண்மைதான். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தவறல்ல. ஆனா ஒரு பெரிய கான்பிடென்ட், அதிகமான கான்பிடென்ட், கடவுளை விட நான் பண்ணிடுவேன் அப்படின்ற கான்பிடென்ட் உங்களுக்கு இருந்துடக்கூடாது. அதான் அடிக்கடி நான் என்ன பொறுத்தளவு சொல்லுவேன், உலகத்தானுக்கு தன்னம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடவுள் நம்பிக்கை என்ற மட்டும்தான் இருக்குது. என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய கான்பிடென்ட்னால அல்ல, என் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையினாலே அல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால நான் எல்லாம் செய்வேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உலகத்தான் எந்த இடத்துல பார்த்தாலும் தன்னம்பிக்கைன்னு எழுதிட்டே போட்டுருவாங்க. தன்னம்பிக்கை தான் உன்னை வளர்த்தும், தன்னம்பிக்கை தான் உன்னை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவில் இல்லை, கடவுள் நம்பிக்கை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை.
எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் செய்து முடிப்பார். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கடன் வாங்கினாங்க அப்படின்னா, அவங்க மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. நான் கட்டிடுவேன், நான் கொடுத்துருவேன், எனக்கு வயசு கம்மியாக தானே ஆகுது, எனக்கு இப்படி இருக்குல்ல, எனக்கு இவ்வளோ சம்பளம் வருதில்ல, எனக்கு இந்த வேலை இப்படி வருமானம் வருதில்ல, என் மேலே நம்பிக்கை. ஆனால் உங்கள் மேலே அன்னைக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்காம ஆண்டவர் ஒருவேளை இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றிட்டாருன்னா, ஆண்டவர் இந்த சூழ்நிலையை என்ன சொல்கிறாரு, நமக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சிருந்தா நிறைய பேர் இன்னைக்கு கடன் வாங்க மாட்டீங்க. ஸோ கடன் வாங்குறதுக்கு ஏன் தப்பு அப்படின்னா, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சதுனால அது தவறு என்று நான் கருதுறேன். எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவங்க மேலே நம்பிக்கை வேண்டாங்க. நான் செஞ்சிருவேன் அப்படின்னு செய்யக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு உள்ள இருக்கிறவர் மேலே எனக்கு நம்பிக்கை. என் சரீரம் பலவீனமானது தான், என் மூளை அது குறைவானது தான், என் பலன் குறைவு தான். ஆனா எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், என்னை வழி நடத்துகிற ஆண்டவர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கடன் வாங்க போய் நின்று இருக்க மாட்டீங்க. நீங்க ஆண்டவரை மட்டும்தான் நம்பி இருப்பீங்க. அவர் செய்வாரு, அவர் மேல எனக்கு எல்லாமே இருக்குது, அவர் மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்க அவர் மேல சொல்லுவீங்க. ஆனா அவர் மேல நம்பிக்கையை குறைச்சு உங்க மேல நம்பிக்கை வந்ததுனால தான் நீங்க நிறைய பேர் போய் கடன் வாங்கிட்டீங்க. சோ இப்போ சொல்லுங்க, தப்பா சரியா?